குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம மெக்கானிக்ஸில் 4th யூனிட்டில் டைனமிக்ஸில் லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, எ பார்ட்டிக்கல் ப்ரொஜெக்டட் வித் எ ஸ்பீடு u strikes at right angle plane through the point of projection inclined at an angle beta to the horizon. If alpha, t or the angle of projections, the time of flight and the range of inclined plane. Tங்கிறது வந்து angle of project, alphaங்கிறது angle of projection, tங்கிறது time of flight, rங்கிறது range on an inclined plane. இந்த 4 சப்டிவிஷன்ஸையும் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 4 சப்டிவிஷன்ஸை தான் இந்த ப்ராப்ளமில் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்ப்போம். சரி, இப்போது கண்டிஷன் ஃபார் த பெர்பெண்டிகுலர் ஹிட். ஓகேவா? இது எல்லாமே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஓகேவா? இந்த டீயோட ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்ல, டைம் ஆஃப் லைட்டுக்கு 2u sin alpha minus beta divided by g cos beta அப்படிங்கிறது. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, லெட் OB be the range அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். since the particle hits the plane perpendicularly at the point B. ஸோ பெர்பெண்டிகுலராக வந்து ஹிட் பண்ணுது அப்படிங்கிறதுனால vertical component of the velocity வந்து 0. ஓகேவா? ஸோ அதை மாதிரி ஃப்ரம் v ஈக்குவல் டு u + at இந்த ஃபார்முலாவில் தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். ஓகேவா? 0 ஈக்குவல் டு 2u cos alpha minus beta minus g sin beta into t. இது எல்லாம் ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா, ஓபிங்கிறத வந்து நம்ம ரேஞ்ச் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். பார்ட்டிக்கல் ஹிட்ஸ் த பிளேன் பெர்பெண்டிகுலர்லி அட் த பாயிண்ட் பி. பெர்பெண்டிகுலராக வந்து ஹிட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வெலாசிட்டி காம்பனண்ட் அலாங் த பிளேன் வந்து 0. ஓகேவா? அப்போது இந்த விங்கிறது வந்து 0. ஓகேவா? அப்போது ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு தான் வந்து நமக்கு என்னென்னு தெரியும்னா u cos ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படிங்கிறது வந்து தெரியும். கிராவிட்டி வந்து g sin பீட்டா அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ v ஈக்குவல் டு u + atன்னு ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ இந்த வெலாசிட்டி வந்து 0, யூக்கு பதிலாக தான் u cos ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். கிராவிட்டி வந்து மைனஸ் g sin பீட்டா இன்ட்டு டி, டைம் ஆஃப் லைட்டை கேபிட்டல் டி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இந்த g sin பீட்டாங்கிறது எல்லாமே நம்ம போன கிளாஸ்லேயே வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? g cos பீட்டா, g sin பீட்டாவெல்லாம் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருந்தோம்ல. ஸோ இதை வச்சு தான் இதை வந்து நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு கிடச்சிரும். பட் நமக்கு ஏற்கனவே டைம் ஆஃப் லைட்டுக்கு வேல்யூ தெரியும், 2u sin alpha minus beta divided by g cos பீட்டான்னு. இந்த டீயை தான் வந்து நம்ம இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணோன்னா 0 ஈக்குவல் டு u cos ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு டி மைனஸ் g sin பீட்டா. டீக்கு பதிலாக அதனோட வேல்யூவை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு g அடிபட்டு போயிடும். இங்கே சைன் பீட்டா இருக்குது, கீழே காஸ் பீட்டா இருக்கா. sin பீட்டா பை காஸ் பீட்டா இஸ் நத்திங் பட் tan பீட்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போது u cos ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இந்த மைனஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸு tan பீட்டா 2u sin ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படிங்கிறது பெண்டிங் இருக்கும். இப்போ இதில் இந்த ஒரு யூவை வந்து கேன்சல் பண்ணிடலாம். இப்போது tan பீட்டா இந்த சைடு வரும்போது 1/tan பீட்டா அப்படின்ட்டு ஆகும். ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்குது. காஸ் பீட்டா இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வரும். அகைன் சைன் பை காஸ் இஸ் நத்திங் பட் டேனு, 1/tan இஸ் நத்திங் பட் காட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதிடலாம் அப்படின்னா, காட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2tan ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்ட்டு எழுதிடலாம். இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஓகேவா?
ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டாவது சப்டிவிஷன் பார்க்கணும். ரெண்டாவது சப்டிவிஷன் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கண்டினியூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக காட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 tan ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிறது தானே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு tan ஆஃப் a மைனஸ் பிக்கு ஃபார்முலா தெரியும். என்னதுன்னா tan a minus tan b divided by 1 plus tan a tan b அப்படின்ட்டு ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலாவை தான் வந்து நம்ம இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு காட் பியோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 2 ப்ராக்கெட்டில் tan ஆல்ஃபா மைனஸ் tan பீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா tan பீட்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கிடச்சிரும். அகைன் இந்த காட் பீட்டாவை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா 1/tan பீட்டா அப்படின்ட்டு எழுத போகிறோம். ஓகேவா? அப்போ 1/tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 tan ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் tan பீட்டா divided by 1 plus tan alpha tan beta அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா 1 ப்ளஸ் tan alpha tan beta is equal to நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா 2 tan beta into tan alpha minus tan beta அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ 2 tan பீட்டாவை உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 tan ஆல்ஃபா tan பீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் பீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போது இந்த ப்ளஸ் டேர்ம் இருக்குல்ல, இதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ஆகுமா? இதுவும் அதுவும் ஒரே டேர்மா? 2 tan ஆல்ஃபா பீட்டா மைனஸ் tan ஆல்ஃபா பீட்டா போட்டோன்னா tan ஆல்ஃபா பீட்டா மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா tan பீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் பீட்டா அப்படிங்கிறது ரிமைனிங் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா த்ரூ அவுட்டாக ஒரு tan பீட்டாவால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? த்ரூ அவுட்டாக tan பீட்டாவால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது கிடைக்கும்னா 1/tan இஸ் நத்திங் பட் காட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒரு tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா tan ஆல்ஃபா மைனஸ் ஒரு tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 tan பீட்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா இதை தான் வந்து நம்ம ரெண்டாவது சப்டிவிஷனில் ப்ரூவ் பண்ணணும். காட் பீட்டா ஈக்குவல் டு tan ஆல்ஃபா மைனஸ் 2 tan பீட்டா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்து ரெண்டாவது சப்டிவிஷனில் ப்ரூவ் ஆகும். ஆனால் ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு நமக்கு ப்ரூஃபே கொடுக்கல புக்கில். இதுதான் வந்து நமக்கு ப்ரூஃப். ஓகேவா? சரி. ஸோ தேர்டு சப்டிவிஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவையும் யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவையும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா யூ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிறது என்னது கிடைக்கும் அப்படின்னா ஜி காஸ் பீட்டா இன்ட்டு டி டிவைடட் பை 2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஜி காஸ் பீட்டா இன்ட்டு டி டிவைடட் பை 2. ஓகேவா? அதாவது காஸ் பீட்டா பை 2 இன்ட்டு ஜிடி அப்படின்னு வச்சுக்கலாம். காஸ் பீட்டா பை 2 இன்ட்டு ஜிபி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இதை மாதிரி காஸ் பீட்டாக்கு பார்க்கணும். காஸ் பீட்டாக்கு ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜி சைன் பீட்டா இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதாவது சைன் பீட்டா இன்ட்டு ஜிடி இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ரெண்டு டேர்மையும் நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன்.
u cos of alpha minus beta equal to sin beta into gt அப்படின்ட்டு எழுதலாம். u sin of alpha minus beta is equal to cos beta by 2 into gt அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்படி எழுதிக்கிட்டோன்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ u ஸ்கொயர் காமனாக இருக்கிறதுனால எடுத்துடலாம். cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு sin square beta plus cos square beta divided by 4 into g square t square அப்படின்ட்டு வந்து நம்மளால் எழுதிக்க முடியும். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா நமக்கு இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட ஆன்சர்னை வந்து நமக்கு 1ன்னு தெரியுமா? அப்போ இதுக்கு பதிலாக நம்ம 1ங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்து நம்ம என்னது வச்சுருக்குறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோன்னா 4 sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா divided by 4 into g ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்க முடியும். ஓகேவா? ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம், அதனால தான். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணிக்கிட்டாச்சு அப்படின்னா அகைன் 4 கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோன்னா 4u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு ஜி ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இதை எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா அகைன் இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். இந்த 4 sin ஸ்கொயர் பீட்டா இருக்குல்ல, அதை 3 sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் பீட்டான்னு எழுத போகிறோம். ஓகேவா? அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்ட்டு 4 3 + 1 அப்படின்ட்டு பிரித்து எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படிங்கிறது இருக்குது, ஜி ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிடலாம். அகைன் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டாவோட ஆன்சர் வந்து நமக்கு 1ன்னு தெரியும். அப்போ 4u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு டி ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். நமக்கு டி ஸ்கொயரோட வேல்யூ தான் வந்து தேவை. அப்போ ரிமைனிங் இல்லாத எல்லாமே வந்து அந்த சைட் டிவிஷனில் போகும். அப்போ நமக்கு டி ஸ்கொயருக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 4u ஸ்கொயர் டிவைடட் பை ஜி ஸ்கொயர் இன்ட்டு 3 sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ டி தேவைன்னா ரூட் எடுக்கணும். 4க்கு ரூட் எடுத்தால் 2, யூ ஸ்கொயருக்கு எடுத்தால் u, ஜி ஸ்கொயருக்கு எடுத்தால் g இன்ட்டு ரூட் ஆஃப் 3 sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1. அதாவது இது டினாமினேட்டரில் இருக்கணும். சாரி, g ரூட் ஆஃப் 3 sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 அப்படின்ட்டு இருக்கணும். இதுதான் வந்து நமக்கு டீயோட ஆன்சர். ஓகேவா? இதை தான் வந்து நம்ம தேர்டு சப்டிவிஷனில் ப்ரூவ் பண்ணணும். டைம் ஆஃப் லைட்டுக்கு வந்து 2u டிவைடட் பை ஜி ரூட் ஆஃப் 3 sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 அப்படிங்கிறது. ஃபோர்த்து சப்டிவிஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இன் ஜென்ரல் கன்சிடரிங் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் அண்ட் அப் த பிளேன் இன் த மோஷன் ஃப்ரம் O to B, இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா யூ காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான். ஆக்சலரேஷன் வந்து டவுன்வர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால மைனஸ் ஜி சைன் பீட்டா. டைமை வந்து கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கிடுவோம், டிஸ்டன்ஸை வந்து ஆர் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? நமக்கு ஃபார்முலா தெரியும், எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ ஏடி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலான்னு தெரியும். டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கிறோன்னா ஆறுன்னு வச்சுருக்கிறோம். அப்போ டிஸ்டன்ஸுக்கு பதிலாக தான் நம்ம ஆரை ரீப்ளேஸ் பண்ணணுமா? r is equal to uக்கு தான் velocity வந்து u cos of alpha minus beta, டைமை கேபிட்டல் டீன்னு வச்சுருக்கிறோம். ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் ஜி சைன் பீட்டா, அப்போது -1/2 ஜி சைன் பீட்டான்னு வரும். அகைன் டைம் கேபிட்டல் டீன்னு வச்சுருக்கிறதுனால டி ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிடலாம். ஓகேவா? சரி, இப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 1 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா
இதுதானே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து 1ஆல் மல்டிபிள் t இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம t-ஆல் வந்து மல்டிபிள் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஈக்குவேஷனை வந்து சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இதை t-ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 0 இஸ் ஈக்குவல் டு u cos of alpha minus beta into t minus g sin beta into t ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நமக்கு என்னது இருக்குது அப்படின்னா r is equal to u cos of alpha minus beta into t minus half g sin beta into t ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணோன்னா இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா r is equal to g sin beta into t ஸ்கொயரை காமனாக எடுத்தோன்னா 1 minus 1/2. அதாவது இந்த டேர்மில் 1 இந்த டேர்மில் 1/2 அப்படிங்கிறது இருக்கும். 1 minus 1/2 இஸ் நத்திங் பட் 1/2 அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ அப்போ இது நமக்கு என்னதை கொடுக்கும் அப்படின்னா r is equal to 1/2 g sin beta into t ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் டீயோட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதாவது தேர்டு சப்டிவிஷன் நம்ம டீக்கு கண்டுபிடிச்சி வச்சுட்டோம்ல. என்னது கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோன்னா 1/2 g sin beta இன்ட்டு டி ஸ்கொயருக்கு பதிலாக என்னது இருக்குது அப்படின்னா 4u ஸ்கொயர் டிவைடட் பை g ஸ்கொயர் இன்ட்டு 3 sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 அப்படிங்கிறது இருக்குது. அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணோன்னா இது கேன்சல் ஆச்சுன்னா 2 அப்படின்ட்டு வரும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஜியை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2u ஸ்கொயர் sin பீட்டா டிவைடட் பை g இன்ட்டு 3 sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷனில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் தான் என்னது அப்படின்னா 2u ஸ்கொயர் sin பீட்டா டிவைடட் பை g இன்ட்டு 3 sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆன்சராக வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமோடு நமக்கு இந்த ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிற ஃபோர்த் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.